என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் இன்றைக்கு புதிய கிருபையை தந்து உங்களை நடத்த போதுமானவர். ஒரு வேத வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா 46:13. என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமாய் இருப்பதில்லை, என் ரட்சிப்பு தாமதிப்பதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் சில வேளைகளில் தாமதமாய் இருப்பதைப் போல நமக்கு தோன்றும். காத்திருப்பது மிக கடினமான ஒன்று. பல காரியங்களுக்காக நாம் காத்திருக்கிறோம். ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதம் வர வேண்டும் என்று காத்திருக்கிறோம். ஆனால் திடீரென்று ஒரு நாள் ஆண்டவர் சடுதியாய் கிரியை செய்வார். அவர் சடுதியாய் கிரியை செய்யும் பொழுது அவர் செய்வதை யாரும் தடுக்க முடியாது. இன்றைக்கு நாம் வாசித்த இந்த வசனம், என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், என் ரட்சிப்பு தாமதிப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது தூரமாய் இருப்பதில்லை, அது தாமதிப்பதில்லை, நான் சீக்கிரமாய் செய்ய போகிறேன். ஏதோ ஒரு காரியத்திற்காக நீங்கள் பல நாட்கள் காத்திருக்கிறீர்கள், ஏதோ ஒரு காரியத்திற்காக மாதங்களாக ஜெபிக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன். அந்த காரியம் நீதியுள்ள காரியமாய் இருக்க வேண்டும். உங்கள் நினைவுகளில் வேறு விதமான காரியங்களை நினைத்து கொண்டு ஆண்டவர் எனக்கு செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அது வாய்க்காது. அவருடைய வார்த்தையின்படி, அவருடைய வாக்குத்தத்தத்தின்படி, அவருடைய நீதியின்படி நீங்கள் ஒரு காரியத்தை கேட்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் செய்வார். இன்றைக்கு அது சமீபமாய் இருக்கும், அது தூரமாய் இருப்பதில்லை, அது தாமதிப்பதில்லை என்ற வார்த்தைகளை எல்லாம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறபடினால் நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். சுகவீனத்தோடு இருக்கிறீர்களா? பலவீனத்தோடு இருக்கிறீர்களா? பல நாட்களாய் உங்கள் சரீர பலவீனங்கள் மாற வேண்டும் என்று ஜெபிக்கிறீர்களா? வியாதியின் வேதனை தாங்க முடியவில்லை, ஆண்டவர் என்னை எப்பொழுது சுகப்படுத்துவார் என்று நினைக்கிறீர்களா? எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புத சுகத்தை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கும் ஆண்டவர் நிச்சயம் சுகம் தருவார், நன்மை செய்வார். ஒரு குழந்தைக்காக பல நாட்களாய் காத்திருக்கிற சகோதரி, நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு ஒரு கர்ப்பத்தின் ஆசீர்வாதத்தை தருவார். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வார்த்தையின்படி கர்த்தரிடத்தில் இருந்து அந்த நன்மையை சீக்கிரம் பெற்றுக்கொள்வீர்கள். சமீபிக்க பண்ணுகிறார், தாமதிப்பதில்லை, தூரமாயிருப்பதில்லை. உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். ஜீவனுள்ள தேவனே, அன்பின் ஆண்டவரே, உங்க நீதி சமீபமாய் இருக்கிறது என்றும் உங்களுடைய ரட்சிப்பு தாமதிப்பதில்லை, அது தூரமாய் இருப்பதில்லை என்றும் சொல்லியிருக்கிறீர். உங்க ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. இன்றைக்கும் உம்முடைய பிள்ளைகள் யாரெல்லாம் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் தாமதமாய் இருக்கிறது, நான் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் என்று ஏக்கத்தோடு இருக்கிறார்களோ, அவர்கள் எல்லாருக்கும் உங்க நீதி சமீபமாய் இருக்கட்டும். ரட்சிப்பு தாமதிக்க கூடாதப்பா, அது தூரமா இருக்க கூடாதப்பா. சமீபித்து வர பண்ணுங்க. உதவி செய்கிற தேவ தூதர்களை அவர்களுக்கு அனுப்பித்தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறடப்பா. வலக்கரம் கிரியை செய்யட்டும். ஆசீர்வதித்து கரம் பிடித்து நடத்துங்க ஆண்டவரே. எல்லா துதிக்கான மகிமையும் உங்களுக்கு ஏறெடுக்கிறேன். ராஜாதி ராஜா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய நீதி சமீபமாயிருக்கும், அவருடைய ரட்சிப்பு தாமதிப்பதில்லை. இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.